இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குள் இனிமே அப்படித்தான். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்னடைய பார்க்க போறோம்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த வாரம்ன்றது ரொம்பவே ஸ்பெஷலான வாரமா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஃபெஸ்டிவல் அப்படின்றனால பேக் டு பேக் நிறைய மூவிஸோட அப்டேட் நமக்கு கிடைக்க போகுது. ரைட், இன்னைக்கு சண்டே. இந்த சண்டேவை இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக்க இந்த வாரத்துக்கான தரமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்சி ஷார்ட் ஃபிலிமை பத்தின அப்டேட்டா இருக்கட்டும், ஏகேவோட ரீசெண்ட் இன்டர்வியூவா இருக்கட்டும், அண்ட் ரொம்பவே முக்கியமா தளபதி 16 பத்தின ஒரு அப்செட்டான ரூமர் சுத்திட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா மார்வல் சைட்ல இருந்து ஒரு சம்பவம் அப்படின்றத விட ஒரு ஐகானிக்கான கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஆனா அது அவங்க கையாண்ட விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன். பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, தல அஜித் வந்து மீடியா பக்கமே வரமாட்டாருங்க. மீடியாவுக்கும் அவருக்கு அலர்ஜி மாதிரி தான், ரொம்பவே தள்ளி தான் இருப்பாரு. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப மீடியா பக்கம் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதுவுமே நல்ல வேலை தமிழ் மீடியா பக்கம் வரல. ஏன்னா அவருக்கு தெரியும் இவனுங்க வந்து எடக்கு முழக்கா தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபாரினர்ஸ்க்கு தான் இன்டர்வியூ கொடுத்தாரு. ரைட், அந்த இன்டர்வியூல அவர் என்ன மெயினா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரேசிங்ல சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ரேசிங்ல கலந்துக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து எனக்கு லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், அதனால என்னால ரேசிங்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனாலதான் நான் இப்போ வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஆங்கர் என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நீங்க வந்து ஒரு ஆக்டர், உங்களுக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க, நீங்க எப்படி இதுக்கெல்லாம் வரீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது கேட்க என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன யாரும் பெருசா இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன், எல்லாமே நான் முன்கூட்டியே முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ கூட 2 ப்ராஜெக்ட் கம்மி பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது, இன்னொன்று வந்து ஏப்ரல் ஆர் மேல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட், அந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நான் எந்தவித கமிட்மெண்ட்ஸுமே பெருசா கொடுக்கல, முழுக்க கார் ரேசிங்ல தான் ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேசிங் எல்லாம் முடிய அக்டோபர் ஆயிருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவருக்கு விருப்பம் இருந்தா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி மூவி நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இனி ஒரு 1 இல்ல 1.5 வருஷத்துக்கு சாலிடா என்னால சொல்ல முடியும், விடாமுயற்சி குட் பேட் அக்லி இந்த படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு எந்த படமுமே வராது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேன்ஸுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட்டுக்கு போயிருவோம். அடுத்த அப்டேட் வாடிவாசல். சூர்யாவோட லீட்ல வெற்றிமாறன் சம்பவம் செய்ய போற படம் தான் வாடிவாசல். வாடிவாசல் வெற்றிமாறனோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். விடுதலை பார்ட் 2 ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வெற்றிமாறன் வாடிவாசல் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வாடிவாசல் சைட்ல இருந்து நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாடிவாசலோட மியூசிக் ரைட்ஸ் தான். இவ்வளவு நாளா ஹோல்டு பண்ணி வச்சிருந்த வாடிவாசலோட மியூசிக் ஒர்க்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் மறுபடியுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி படத்தோட மியூசிக் ரைட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு சேல் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மிகப்பெரிய ரூமர் ஒன்று சுத்திட்டு இருக்கு. அதாவது வாடிவாசல் படம் 1 இல்ல 2 இல்ல 3 பார்ட்டா வரப்போதான். ஆனா இந்த ஒரு அப்டேட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேக் தான். கிட்டத்தட்ட 3 பார்ட்டா எடுத்தா டாக்குமெண்ட்ரி எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். இந்த வாடிவாசல் நாவல படிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது என்னதான் லென்த்தா இருந்தாலும் 2 பார்ட்டா கூட எடுக்க முடியாது, ஒரு பார்ட்லயே எடுத்து முடிச்சிடலாம். என்னதான் அந்த புக் லென்த்தா இருந்தாலுமே நாவல் பேஸ்ல எடுக்க மாட்டாங்க, சினிமாட்டிக்கா ஃபியூச்சர் பிலிமா கன்வெர்ட் பண்ணும்போது 3 மணி நேரம் தாராளமா போதும். சோ இந்த ஒரு ரூமரை நம்ம பாத்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வர பொங்கலுக்கு வாடிவாசல் டீம் சைட்ல இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் விட போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மார்ச்ல சூர்யா 44 கம்ப்ளீட் பண்ணிட்டு சூர்யா ஏப்ரல்ல வாடிவாசல்ல ஜாயின் பண்ணிடுவாரு. ஏப்ரல் மாசம் வாடிவாசல் ஷூட்டிங் ஸ்டார்ட். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா தளபதி 69 டிசம்பர் 31 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு கூட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணல. ஆனா இவங்க நியூ இயருக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த டைம்ல டிவிகே பார்ட்டில ஒரு சில பிரச்சனை காரணமாக ஃபர்ஸ்ட் லுக் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப கரண்டா சென்னையில வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இனி ஒரு நாள்ல பொங்கல். சோ இவ்வளவு நாளா ஹோல்டு பண்ணி வச்சிருந்த தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் பொங்கலுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ வர பொங்கலுக்கு தளபதி 69 இருந்து ஒரு அப்டேட் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படத்தோட டைட்டில் இருந்து தான் எச் வினோத் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் லுக் விடியா ஆளுக்கு ஒரு டைட்டில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப ரூமரா வந்திருக்க தளபதி 69 டைட்டிலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேவியர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய இருக்கு. அதிகாரி, சம்பவம், லீடர், இப்ப சேவியர். ஆனா ஒரு காரியம் மட்டும் கன்ஃபார்ம், இது எல்லாமே ரூமரான டைட்டில்ஸ் தான். மெயினான டைட்டில் நம்ம பொங்கலுக்கு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்து சுத்திட்டு இருக்க ஒரு ரூமர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயங்கரமா நீ கோவப்படுத்தின ஒரு ரூமர்னு சொல்லலாம். கேட்கும் போதே செம காண்டாயிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தளபதி 69 வந்து பகவத் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா டிடிவி கணேஷ் வேற 5 டைம் தளபதி வந்து பகவத் கேசரி மூவி வந்து பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. சார் அவரு பகவத் கேசரி 5
ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் கணேஷ். ஐ லைக் த ஃபிலிம். ஐ வாண்ட் ஹிம் டு டைரக்ட் இன் சென்னை. அதுக்கு படத்தோட டைரக்டர் இல்ல நாங்க அதை பத்தி பேசல, நாங்க வேற ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாரு. எது எப்படியோ பகவத் கேசரியோட ரீமேக்கா மட்டும் இருந்துச்சுன்னா செம்ம கடுப்பாயிரும் அப்படின்றத மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி 69 வந்து ரீமேக்கா இல்ல நியூ ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ்க்கு எல்லாமே அச்சுனத்து தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 டைகர் முத்துவேல் பாண்டியன் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். டிசம்பர் 12 ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எல்லாமே ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா பயபுள்ளைங்க எடிட்டிங் ஒர்க்கை பெண்டிங்ல போட்டாங்க. ஸோ ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கிறிஸ்மஸ் கொடுவாங்க, அப்படி இல்லைன்னா நியூ இயர்க்காக விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது எதுவுமே இல்லாம இப்ப பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நேத்து சன் பிக்சர் சைட்ல இருந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. மறுபடியுமே சன் பிக்சர் சைட்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ஒரு படம் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ கன்ஃபார்மா பொங்கலுக்கு ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா LCU சாப்டர் 0 லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து லோகே சம்பவம் பண்ண போற ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் தான் சாப்டர் 0. லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கைதி விக்ரம் லியோ இது எல்லாத்தோட ஆரம்ப புள்ளி, அதாவது எல்லா சம்பவத்துக்குமே காரணமா இருந்த மெயினான ஒரு சம்பவம். இப்ப சாப்டர் 0ல இருந்து தான் இன்னி வரப்போற கைதி 2க்கு லீடே தர போறாங்க. அக்டோபர் மாசம் தான் LCU ஷார்ட் பிலிம் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஜனவரியில நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்ப LCU ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஒரு தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. LCU ஷார்ட் ஃபிலிமோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஷார்ட் ஃபிலிமோட அபிஷியல் அப்டேட் வந்து அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனவரி 30 இல்லைன்னா பிப்ரவரி 1 இந்த ரெண்டு டேட்ல ஏதாவது ஒரு டேட் வந்து LCU ஷார்ட் ஃபிலிம் அதாவது சாப்டர் 0வை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ பொங்கலுக்கு ஏதாவது அப்டேட் தராங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து பென்ஸ் மூவி தான். பென்ஸ் மூவி பத்தின ஒரு அப்டேட் நான் தர வேண்டியது இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பென்ஸ் மூவியோட ஆரிஜின் ஸ்டோரி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் அது. ஸோ உங்களுக்கு பென்ஸோட ஆரிஜின் ஸ்டோரி வேணுமா இல்லையா அப்படின்றத கீழே மறக்காம பென்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர பொங்கலுக்கு வாடிவாசல் ஸ்டோரியை ஒரு வீடியோவா பண்ணலான் இருக்கேன். ஸோ அதோட வீடியோ வேணும்னாலும் வாடிவாசல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சர்ப்ரைஸ், கொஞ்சம் மார்வல் சைடு போவோமா? ரொம்ப நாளாவே எனக்கு மார்வல் சைடு பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதுக்கான வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மார்வல் சைட்ல இருந்து பிளாக் பந்தர் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப பிளாக் பந்தர் 3 எடுக்க போறாங்க. ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிச்சாலாவா பிளாக் பந்தரா நடிச்சார்ல அவர் வந்து பாவம் இறந்துட்டாரு. சோ அதனால மார்வல் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாக் பந்தர் டிச்சாலாவை ரீகாஸ்ட் பண்ண போறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா சொல்ற அது போட்ட மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இங்க தான் மார்வல் மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் 5 வர போற டூம்ஸ்டேவா இருக்கட்டும் அண்ட் சீக்ரெட் வார்ஸா இருக்கட்டும் அண்ட் பிளாக் பந்தர் 3 இருக்கட்டும், நான் சொன்ன பாத்தீங்களா இந்த 3 படத்துலயுமே பிளாக் பந்தர் வர போறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்கனவே டிச்சாலாவும் நடிச்சிட்டு இருந்தார்ல, அவர் கூட்டிட்டு வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றனால மல்டிவர்ஸ் லெவலான கான்செப்ட்ல தானே இப்போ மார்வல் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து பிளாக் பேந்தரா டிச்சாலான்ற பேரோடையே வேற ஒருத்தரை காட்ட போறாங்க பிளாக் பேந்தரா. ஸோ இந்த ஓல்டு டிச்சாலாவை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பாப்போம் மார்வல் எந்த அளவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றத. அண்ட் பிளாக் பேந்தரோட அப்டேட் அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே உடஞ்ச பர்னிச்சரை மறுபடியும் உடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வுல்வரின் விசஸ் ஹல்க் இந்த ஒரு மூவி எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் மல்டிவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சுல. ஸோ யார் வேணா கூட்டிட்டு வரலாம். அதுல ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு கதையாக கூட இருக்கலாம். எடுக்கிறதா எடுக்கிறாங்க. இன்கிரெடிபிள் ஹல்க் போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப பாடுற வுல்வரின் கேரக்டரை மாசா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் கேரக்டரை தமாசா காட்டாம இருந்தாலே சரி. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. எப்படி மார்வல் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பாஸ். அப்பதான் நாளை பின்ன மார்வல் பத்தி நான் பேச முடியும். வேற ஒரு நல்ல வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டைம் பாத்தீங்கன்னா 3:32 ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் சப்ஸ்கிரைபருக்காக தான். தேங்க்யூ.